தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சென்னை வலசரவாக்கத்தில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த மருந்தை டெலிவரி செய்வதை போல் வீட்டிற்குள் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகையை கொள்ளையடிக்க முயன்ற மெடிக்கல் ரெப்பை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரிஷ். வணக்கம் ஜெயஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை வலசரவாக்கம் பிருந்தாவன் நகர் பகுதியை சேர்ந்தவர் மணி திருமதி ரேவதி என்பவர். இவர் செவிலியர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது மகள் மற்றும் மருமகனுடன் குடும்பத்துடன் வலசரவாக்கம் பகுதியில் வசித்து வருகிறார். மேலும் இந்த நிலையில் நேற்று இந்த பெண்மணி வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்து ஆன்லைனில் மருந்துகள் ஆர்டர் செய்து வந்துள்ளதாக கூறியுள்ளார். அதனை அடுத்து மகள் ஆர்டர் செய்திருப்பார் என நினைத்து அவரை உள்ளே அழைத்து மருந்துகளை அப்போது பையிலிருந்து கத்தியை எடுத்து அந்த பெண்மணியிடம் அவர் கையிலே அவர் குத்திவிட்டு பணம் மற்றும் நகையை கேட்டு மர்ம நபர் மிரட்டியுள்ளார். அதனை கண்ட அவரது வீட்டின் பணிபுரியும் வேலைக்கார பெண் திருடன் என கூச்சலிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். பின்னர் இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வலசரவாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கோபி தலைமையிலான போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து சென்ற மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதில் அவர் ராமபுரம் பகுதியை சேர்ந்த மெடிக்கல் ரெப் நாகமுத்து என்பது தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் வலசரவாக்கம் பகுதியில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.